வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கும் வடமாநில பெண்ணை தேர்வில் வெற்றி பெற வைப்பதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்த அரசு மருத்துவர் கைது. உதகையில் பெரும் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயது மதிக்கத்தக்க மருத்துவ மாணவி தேர்வில் வெற்றி பெற உதவி செய்வதாக கூறி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவசர பிரிவில் பணியாற்றும் ஓம் பிரகாஷ் வயது 44 என்ற மருத்துவர் தனியாக அழைத்துச் சென்றுள்ளார். அவரை உதகையில் உள்ள தனியார் ஓட்டலுக்கு அழைத்துச் சென்று அவர் மதுபோதையில் யூனிவர்சிட்டியில் பேசி தேர்வில் வெற்றி பெற வைப்பதாக ஆசை வார்த்தை கூறி மாணவியை பலாத்காரம் செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி மருத்துவரிடம் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு அங்கு சென்ற ஊட்டல் ஊழியர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். அங்கு சென்ற போலீசார் விசாரணை செய்தபோது போதையில் மருத்துவர் மாணவியை பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி உதகையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அரசு மருத்துவர் ஓம் பிரகாஷை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அரசு மருத்துவர் ஓம் பிரகாஷ் சென்னையை சேர்ந்தவர் என்றும் ஏற்கனவே 2 திருமணம் ஆன நிலையில் 2 மனைவிலும் உடனின்றி தனிமையாக உதகையில் பணியாற்றி வந்ததும் தெரிய வந்தது. இதனிடையே கைது செய்யப்பட்ட அரசு மருத்துவர் ஓம் பிரகாஷ் ஏற்கனவே வேறு மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் உதகையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.